அகிலாண்டேஸ்வரி எம்பி அவர்கள் காவல்துறை உயர் அதிகாரியை அடிச்ச அந்த சம்பவம். சார், என்னதான் இருந்தாலும் போலீஸ்காரன் மேல கை வச்சு தப்பு சார். கமிஷனர் முன்னாடி குடிபோதையில அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்காங்க. மேடத்தை அரெஸ்ட் ஆக வச்சு அதுக்கப்புறம் பெயில் மூவ் பண்ணா உடனே பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க லாயர் சொன்ன மாதிரி மேடத்தை வேணா அரெஸ்ட் ஆயிர சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்தா நாங்கெல்லாம் என்ன பண்றது அகிலா? எல்லா சேனல்லையும் நீதான் பிரேக்கிங் நியூஸ். அந்த நியூஸ் எல்லாம் பிரேக் பண்ணுனா நீ இப்படி உட்காரக்கூடாது அகிலா. அம்மா, நான் வர சொன்ன டாக்டர் இவருதாம்மா. வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ. டெஸ்ட் ரிப்போர்ட் இது? ஆமா சார். கொடுங்க. டாக்டர், அம்மாவோட பிளட்ல உண்மையாலுமே ஆல்கஹால் கன்சப்ஷன் இருந்துச்சா, இல்ல பை மிஸ்டேக்கா வேற ஒரு பிளட் சாம்பிள டெஸ்ட் பண்ணி மாத்தி ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மேடம் எவ்வளவு பெரிய விஐபின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க பிளட் டெஸ்ட்ல தப்பு பண்ணுவனா? இல்ல, நீங்க தப்பு பண்ணிருப்பீங்கன்னு அவர் கேட்கல. தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாமே அப்படிங்கிற சந்தேகத்துல தான் அவரு அப்படி கேட்டாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ரிப்போர்ட்ல எந்த தப்பும் நடக்கல. இது மேடத்தோட பிளட் ரிப்போர்ட் தான். ஆனா பிளட்ல ஆல்கஹால் கன்சப்ஷன் இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? போதைப் பொருள் கலந்துருக்கு சார். போதைப் பொருள் என்ன டாக்டர் சொல்றீங்க? ரிப்போர்ட் அப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணுது சார். இது ஈஸியா கிடைக்கிற போதைப் பொருள் இல்ல. இது ரொம்ப ரேரா கிடைக்கிற ஹை குவாலிட்டி போதை கலந்த டேப்லெட். இது மாதிரி போதை டேப்லெட்லாம் பெரிய பெரிய ஆளுக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் போதைக்காக இல்ல, எப்பவும் தன்னை ஆக்டிவா எனர்ஜியா வச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப நாள் பிளட்ல அந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் சாதாரண ஆளுகளுக்கு கிடைக்காது சார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 4 இடத்துல தான் சார் இது கிடைக்கும். சாதாரணமா இந்த போதைப் பொருள் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. அப்போ அம்மாவுக்கு வேண்டாதவங்க தான் இத பிளான் பண்ணி பண்ணிருக்கணும். கரெக்ட் அருண். ஃபங்க்ஷன்ல நீ என்ன சாப்பிட்டா அகிலா? எல்லாரும் சாப்பிடுற இடத்துல சாப்பிட்டியா இல்ல தனியா உட்கார்ந்து சாப்பிட்டியா? உனக்கு சர்வ் பண்ணது யாரு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரீகால் பண்ணு ப்ளீஸ். அவன்தான் அந்த ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்திருக்கான். யாருமா? ஃபங்க்ஷன்ல ஒரு சர்வர். அவன்தான் நான் கேட்காமலேயே எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த ஃபங்க்ஷன்ல அது மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். கன்ஃபார்ம்டா அவன்தான் ஜூஸ்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்கான். அவனை பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரியும். எனக்கு இது போதுமா? இனி நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்க.
ஏய் அருண் சார் கூப்பிடுறாரா? சொல்லுங்க சார். கார்த்திக் எங்க இருக்கீங்க? நம்ம ஆபீஸ்ல தான் சார் இருக்கோம். மனோ, பாலா, சேது எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் ஒன்னா தான் சார் இருக்கோம். இவன் எதுக்கு இப்ப அந்த அப்ரசன்ட்டுக்கு ஃபோன் பண்றான்? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அம்மா கலந்துகிட்ட போலீஸ் ஃபங்க்ஷன் நடந்த இடத்துக்கு நீங்க போங்க. அங்க போய் பார்ட்டில சர்வீஸ் பண்ண எல்லா சர்வர்கிட்டையும் விசாரிங்க. அங்க அம்மாவுக்கு ஜூஸ் சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பாய் யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்ககிட்ட அம்மாக்கு கொடுத்த ஜூஸ்ல என்ன மிக்ஸ் பண்ணா, யார் மிக்ஸ் பண்ண சொன்னாங்கன்னு விசாரிங்க. அப்புறம் கார்த்திக், அவ எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாலும் விட்டுறாதீங்க. எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து உண்மையை வெளியே கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க வரேன். ஓகே சார். அண்ணா வண்டி எடுங்க, ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போகணும். போலாம் சின்னையா. இவன் வேற கிளம்பி அங்க போறான். எல்லாரும் கூட்டா சேர்ந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அழாத பார்வதி. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆக போறது இல்ல. ஆமா பார்வதி, உங்க மாமியாரை விட நாம எல்லாரும் பெரிய ஆளுங்க இல்ல. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க சிக்கல்ல இருந்து அவங்க நிச்சயம் வெளியே வந்துருவாங்க. அழாதம்மா, தைரியமா இரு. என்னால முடியலம்மா. நான் மனசுக்குள்ள எவ்வளவு கவலையோட இருந்தாலும் அம்மாவோட கம்பீரமான முகத்தை பார்த்தா என்னோட கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். புது தெம்பு தைரியமும் கிடைக்கும். ஆனா அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நினைச்சா மொத்த உசுரும் என் உடம்பு விட்டு போற மாதிரி இருக்கு. எத்தனை சாமியை கும்பிட்டிருப்பேன், எத்தனை பூஜை பண்ணிருப்பேன், எவ்வளவு விரதம் இருந்திருக்கேன். ஆனா எதுக்குமே பயன் இல்லாம இப்படி வீணா போச்சு. கால நேரம் சரியில்லைன்னா கடவுளுக்கே சோதனை வருமா? கடவுளுக்கே அப்படின்னா மனுஷங்க நாம எப்படி அதுல இருந்து தப்பிக்க முடியும்? அவரு நம்மள சோதிக்கிறதே நாம அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோன்றத சோதிச்சு பார்க்கதான். கரெக்ட். ஆனா நான் கும்பிடுற கடவுளே அம்மா தானே. அவங்களுக்கே சோதனைனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்லதுக்குன்னு தான் தோணுது. ஏன் பார்வதி இப்படி பாக்குற? நீங்க சொல்றத கேட்டு எனக்கே கோவம் வருது. பார்வதிக்கு எப்படி இருக்கும்? எதுக்காக அப்படி சொன்னீங்க? நான் எதுக்காக அதெல்லாம் நல்லதுக்குன்னு சொன்னேன்னா, அகிலாண்டேஸ்வரி அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றதா பார்வதிக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவை பத்தி அம்மா கிட்ட போய் டீட்டெயிலா சொன்னாங்க. அத கேட்காம அகிலாண்டேஸ்வரி அம்மா நேர ஃபங்க்ஷனுக்கு போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. நான் இதுக்கு நடந்ததே சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அந்த கடவுள் பார்வதி மூலமா ஏதோ சொல்ல வந்திருக்கிறாரு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். பார்வதி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மாமியாருக்கு எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. வணக்கம் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி? இந்த ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட்ங்கிற மாதிரி ஆயி போயிட்டு இருக்கு நம்ம நிலைமை. என்னாச்சு ஆண்டி? நம்ம நினைச்சதுதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதே. இனிமே இந்த அகிலாண்டேஸ்வரி கதை அவ்வளவுதானே? நீங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடந்தது அப்படி? நான் டென்ஷனா இருக்கேனா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா என்னை விட அதிகமா நீ டென்ஷன் ஆயிடுவ. முதல்ல நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க ஆண்டி. ஃபங்க்ஷன்ல அகிலா குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்குன்னு இந்த அருண் கண்டுபிடிச்சிட்டான் நந்தினி. அது மட்டும் இல்ல,
உடனே இந்த 4 பசங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போய் அதை சர்வ் பண்ண சர்வீஸ் பாய் யாருன்னு சொல்லி விசாரிக்க சொல்லிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது க்ளூ கிடைச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. பயப்படாதீங்க ஆண்டி, அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்காது. நம்ம மாட்டிக்கவும் மாட்டோம். நீங்க தைரியமா இருங்க. இல்ல நந்தினி, எனக்கு அப்படி தோணல. இந்த அருண் குரூப் எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் அந்த சர்வீஸ் பாய புடிச்சு விசாரிச்சு சுகுணா பத்தின தகவல் ஏதாவது ஸ்மெல் பண்ணிடுவாங்களோ தான் என் மனசுக்கு தோணுது. நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல, என்ன விட்டுருங்க. நீ மிக்ஸ் பண்ணலனா வேற யாரா மிக்ஸ் பண்ணா? இல்ல ஒன்னு மிக்ஸ் பண்ண சொன்னாங்களா? சார் எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். இப்படி நல்ல முறையில இருந்து உங்ககிட்ட கேட்டா பதில் வராது, வன்முறையில கேட்டா தான் உங்ககிட்ட பதில் வரும். சார் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். அப்ப உண்மையை சொல்லு. அகிலாண்டேஸ்வரி மேடம் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்த? நீ யார் கலக்க சொன்னா? அந்த மேடம்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் நானா கொண்டு போய் கொடுக்கல, ஒரு பொண்ணு தான் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. பொண்ணு கொடுக்க சொன்னாலா? யார் அந்த பொண்ணு? மேடத்தோட டயட்டிஷியன் சொன்னாங்க சார். டயட்டிஷியனா? அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? பருதா போட்டுட்டு இருந்ததுனால அந்த சர்வீஸ் பாயால சுகுணாவை அடையாளம் காட்ட முடியாது ஆண்டி. அதனால நீங்க தைரியமாவே இருங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பொண்ணு பர்தா போட்டிருந்தாங்க சார், அதனாலதான் அவங்க முகத்தை கூட என்னால சரியா பார்க்க முடியல. சுகுணா ஒரு சரியான தொடநடுங்கி நந்தினி. அவ இருந்த பயத்துல எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அங்க சுத்திட்டு இருந்திருப்பா. அவ பாட்டுக்கு பயத்துல எங்கேயாவது மூஞ்ச காட்டி தொலைச்சிருந்தானா என்ன பண்றது? அந்த ஹால்ல வேற எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குமே. சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? ப்ரோ, சர்வீஸ் ஏரியால இருக்க கேமரா ஃபுட்டேஜ் காட்டுங்க ப்ரோ. சரி காட்டுறேன் ப்ரோ. அந்த பொண்ணு தான் சார். என்ன அந்த பொண்ணோட மூஞ்சே தெரிய மாட்டேங்குது? இப்ப என்ன பண்றது கார்த்தி? சுகுணா எந்த இடத்துலயும் கண்டிப்பா பருதாவை விலக்கிருக்கவே மாட்டான். முகத்தை மூடிக்கிட்டு தான் இருந்திருப்பான் ஆண்டி. முகத்தை காட்டாம இருந்திருந்தா நல்லதான் நந்தினி. ஃபங்க்ஷன் ஹாலுக்கு என்ட்ரி ஆகும் போதே சுகுணா பருதாவோட தான் என்ட்ரி ஆயிருப்பா. நான் அவளை அப்படிதான் போக சொல்லிருக்கேன் ஆண்டி. அதனால நீங்க தைரியமா இருங்க. ஓகே, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா ஆண்டி, சுகுணா அந்த பொண்ணு இந்துமதியை மீட் பண்ணாளா? அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துக்கு இந்துமதியை வர வச்சதே சுகுணாதான். ஏய், பர்தா போட்ட பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கு பாரா. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. அருண் சாருக்கு ஃபோன் பண்றா ஃபர்ஸ்ட். ஆமா, அருண் சார் ஃபோன் பண்றா. இதோ பண்றா. சார், அந்த பர்தா போட்ட பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா சார். என்ன கார்த்தி சொல்றீங்க? பர்தா போட்ட பொண்ணு இன்னொரு பொண்ணை மீட் பண்ணி பேசியிருக்காளா? ஆமா சார், ஆனா அந்த பொண்ணு யாருன்னு சரியா தெரியல சார். சரி, அந்த பொண்ணு அம்மா ஃபங்க்ஷன் ஹாலுக்கு கூட்டிட்டு வர மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாக்குறேன் சார். ப்ரோ, அந்த பொண்ணு அகிலாண்டேஸ்வரி மேடம் ஃபங்க்ஷன் கூட்டு வர மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கான்னு பாருங்க. பாக்குறேன் ப்ரோ. அந்த பொண்ணுதான், அதே பொண்ணுதான். அந்த பொண்ணு கூட தான் மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், அந்த பொண்ணு தான் மேடம் ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ள கூட்டு வராங்க. முதல்ல அருண் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடா. என்னாச்சு கார்த்தி? ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். மேம் தான் அந்த பொண்ணு ஆளுக்கு கூட்டு வராங்க. சூப்பர். ஓகே, நான் பக்கத்துல வந்துட்டு கார்த்தி. இன்னொரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிருவேன். சரியா? வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், சீக்கிரமா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அருண் சார் வரேன்னு சொல்லியிருக்காரா? ப்ரோ, அந்த ஃபுட்டேஜ்லாம் சேவ் பண்றேங்க ப்ரோ. ஓகே ப்ரோ.
சீக்கிரம் போங்கண்ணே. நாம மட்டும் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான் நந்தினி. அகிலா தன் நெத்தில வச்ச துப்பாக்கியை தூக்கி அப்படியே நம்ம நெத்தி பொட்டுல வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா. சார் வேண்டாம் சார். சார் வேணாம் சார். சார் சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் வாங்க சார். வேணாம் சார். சார் இங்க வாங்க சார். சார் வாங்க. நந்தினி, என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? இந்த நேரத்துல கூட உன்னால எப்படி சிரிக்க முடியுது? ஆண்டி, எவிடன்ஸ கண்டுபிடிக்க போறது என்ன? ஆதியா இருந்தாதான் நம்ம பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கண்டுபிடிக்க போனது அருண் தானே. அருணுக்கெல்லாம் ஒரு சின்ன வெடி போதும். சூப்பர் நந்தினி. புரிஞ்சுதா ஆண்டி? சூப்பர். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு? இருந்த எவிடன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. சரி, மொபைல்ல போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணீங்களா? நீங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னனால நாங்க எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல சார். சுத்தம். ஆனா இதே அந்த பொண்ணு நேர்ல பார்த்தா நாங்க அடையாளம் காட்டுவோம் சார். ஆமா சார். ஆமா சார். காட்ட முடியும். அப்படியா?